வெல்கம் டு பாஷா ஐடியாஸ். இன்னைக்கு மாலுக்கு போனாலும் ஒரு பிளான் இருந்தது. இவன் செல்வா ஏசி வாங்கணும்னா சரி அப்படியே உள்ள போய் விசாரிச்சுட்டு அப்படியே என்னன்னு பாத்துட்டு அப்படியே வரலான்னு ஒரு பிளான். வாப்பா. ஆமா வாப்பா. சொல்லவே இல்லை எத்தனாலா இல்ல ப்ரோ. நான் பேசலாம் பார்த்தேன். எங்க பார்த்த மாதிரி இருக்கு. போட்டோ ஏற்றம் யாரும் தெரியல. ஹெல்மெட் போட்டோன்னு என்ன பண்றது, நம்மளே ப்ரமோட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிவா எடுப்போம். ஒரு கேமரா முன்னாடி பேசினாலே அந்த டிடிஎஃப் குட்டி டிடிஎஃப் தான் ஞாபகம் வர்றாங்க. அதை விட நீங்க இந்த மாதிரி எடுக்கிறத பார்த்தா சித்து குட்டி சித்து மாதிரி அந்த அளவுலாம் ஆசை இல்லப்பா. சும்மா ஜஸ்ட் ஒரு பண்ணு எடுக்கிறோமா அப்படியே போறோமான்னு வரை முடிச்சிருவோம். என்ன ப்ரோ ஏசி ஒன்று வாங்கணும் ப்ரோ. வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்குது, தாங்க முடியல. அதான் போய் பார்ப்போம். மீண்டும் மலைக்கிட்டாருன்னு பார்த்தேன். கடைசியில நம்ம இந்த வழியா போகணுமா? என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த மாலுக்கு வரதுல 2 வகை இருக்கு தெரியுமா? ஒண்ணு வெயிலுக்கு ஏசி காத்து வாங்குறது, இன்னொன்னு ஜாலியா உள்ள கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்ல அதனால. ரெண்டாவது ஜாலியா காலேஜ் படிக்கிற டைமிங்ல வந்து இது வீராபுரத்தை உட்காந்துக்கிறான். இவன நடா கிடக்குது, நம்மள தாண்டா வெயில். சரி வா உள்ள போய் நம்ம ஏசி காத்து வாங்குவோம். அப்பா இந்த ஏசி அதுவும் ஜம்முங்கிறான்டா இந்த வெயிலுக்கு. அதுவும் சரி எத்தனை ஃப்ளோர் தான் போறோம் இப்போ நம்ம? இல்ல ப்ரோ, எல்லா ஃப்ளோரும் போவோம், எல்லா கடைக்கும் போவோம். சும்மா மட்டும் போவோம், எதுவும் வாங்கலாம். நான் ஏசி விசாரிக்கணும் அவ்வளவுதானே. போறோம், எல்லாம் தெரியும் மட்டும் பாத்துட்டு. இங்க வேற அந்த ஒரு லிஃப்ட் ஒரு ஆள் நிப்பான்டா செக்யூரிட்டி. நீனு வீடியோ எடுத்த வர கத்துவான். வா பாத்துக்கலாம். பாண்டி நம்ம ஊரு. நம்ம ஊர்ல போறோம், உங்க ஊரு. ஆமா இல்ல, நீ மதுரை இல்ல, அதை பாத்துட்ட. இல்ல நீ பாண்டி வந்தா நீ பாண்டியன்றா. நீ பாண்டியன்? ஆமா அப்படி இல்லடா. ஐயோப்பா அப்படிதான் போட்டுருக்காங்களா பாக்குறேன் கேட்லாக்ல. மேபி போன்ல வேணா எடுத்து பாக்கலாம். நெட்ல எங்க அப்படிதான் ஓடுதா இல்ல, நம்ம வேற ஷோரூமுக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இது மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ் பூர்விகா மேல இருக்குது. இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரிலையன்ஸ். இதுவா இல்ல அது மேல ஃபேக்டரி பாண்டி ஓஷன் பார்க். ஒரு நாள் ஓஷன் பார்க் போகணும்டா. இது அந்த கடலூர் ரோடு இருக்குல்ல, அந்த கடலூர் ரோடு இந்த ஓஷன் பார்க் போனா ஃபுல்லா ஃபன் கேம்ஸ். ஒரு நாளைக்கு அங்க போவோம். நம்ம தனியா போன செட் ஆகாது. நம்ம பசங்க நம்ம கேங்க கூட்டும் போறேன். தனியா போன வச்சுங்க நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்காது. கேங்கா ஒரு நாளைக்கு போயிட்டு இந்த ஃபன்லேண்ட்ல போயிட்டு ஓஷன் பார்க்ல போயிட்டு ஒரு நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரும். நம்ம கோவா போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு போயிட்டு வந்தோம். அந்த கோவா நம்ம என்னைக்குதான் போக போறோம் பாக்குறோமே. நம்மளும் ஒரு நாள் கோவா போறோம் இது வரைக்கும் 242 குரூப் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கோவா போவோம். அது எப்ப போவோம்னு தெரியல எனக்கு. பாப்போம். இந்த நிரஞ்சன் போட்டுருக்கால பிளான் பாப்போம் என்னதான் பண்றாங்க. பிளான் வந்து அன்பிளான்டா போட்டா பிளானா இருக்கும். மாலுக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே வாங்க போனோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதாவது நினைச்சுக்கலாம். நான் எப்பயுமே பைக்ல வந்து மூச்சு கவர் இருக்குல்ல, ஆமா அவர் வச்சுக்கோங்க. போகும்போது அதை கையில என்ன ஏதாவது வாங்கிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. யாரு எவனை நம்ம கிடக்குது. நம்ம வேலையை நம்ம பாப்போமா, அடுத்தது முடிப்போமான்னு இருக்கணும். சரி அப்படியே போவோம். போயிட்டு அதோட ரிலையன்ஸ் வந்துட்டோம். உள்ள போயிட்டு அப்படின்னா ஏசி நான் பெருசு வாங்க முடியும், சின்ன வாங்க போறியா? 1.5 ஆனா நீ ரூம்ல மட்டும் ஏசி போட்டான்னு வச்சுக்கா. ஒன்னு ஒனிடா வாங்குங்க, சாரி ஒன்னு எல்ஜி வாங்குங்க, இல்லன்னா ஹையர்ல வாங்குங்க. அப்படின்னா சரி வாங்க. நீ நண்பனுக்காக செய்யறவனா நீ? இல்ல ப்ரோ, இருந்தாலும் நாலு பேர் ஏதாவது பிரச்சனை வந்தா வருவான். அதனால அவன் கேட்டு சப்பா உள்ள பாப்போம். இந்த மால் இந்த மாதிரி ஷோரூம் வந்துச்சுங்களேன், நம்ம வாங்க வேண்டிய வந்த பொருளை தவிர எல்லா பொருளையும் பாப்போம்ல. ஆமா அந்த மாதிரி இல்ல நல்லா இருக்குது. அதை பாரு, இந்த கிளிப்பு பாரு, அந்த கிளிப்பு சூப்பரா இருக்கு பாரு. வீரா அந்த மாதிரி தான் கிளிப் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கிறோம். கிளிப்பா? ஆமா வாங்கிடுவோம் வீரா. கிளிப்பு தான்டா வாங்கிடும்டா சுஜா. ஏன்னா பொண்ணுங்க உங்களை டாபிக் பேசும்போது ஈஸியா கிளிப் ஆகும். அதோட இந்த போனை பாரு, எங்கடா இது? இந்த பாரு டபுள் ஃபோல்ட் இது. ஆனா எனக்கு இனிமே வாங்கிடுவோம். இது பாரு எப்படி இருக்கு. அதான் இன்னே இல்ல எங்க இருந்து கம்மு இருக்கு. பாரு எவ்வளவு பேரு
ஷாப் மாதிரி. ஆனா இதெல்லாம் போயிடுவோம் தான்டா. ஆமா ஆமா, நடுவுல பிளாக் கலர்ல டிஸ்ப்ளே போல்ட் பண்ண ஒயிட்டா தெரியும். நல்லா இருக்குல்ல. இது மாதிரிலாம் வாங்கி வச்சிருந்தா வச்சுக்க ஜாலியா ஒண்ணு. ஹீரோட்ட சொன்னீங்கன்னா அவனே மேக் பண்ணி கொடுத்துருவான் ஓனா. வி கிரியேஷன்ஸா? ஆமா, வீரா வி கிரியேஷன் தான், வீரா கிரியேஷன். இந்த கேஸை தூக்குனா நம்மள கேஸை போட்டுருவாங்க நீ ஆசைப்பட்ட மாதிரி. போவோம் வா, அடுத்தது போவோம். எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கு, என்ன பண்றது? நல்லா இருக்கு. நீ வாட்ச் பார்க்கற எதை வாட்ச் பண்ணிருக்கிற? சரி நீ வாட்ச் தான் பண்றேன்னு வா போவோம். நம்ம எதை பார்க்க வந்தா எதை பார்த்துன்னு ஏசி எங்கடா இருக்கு? அந்த சைடு தான், அங்க தான் ஹோம் அப்ளையன்ஸ் இருக்குது. அந்த பக்கம் போகணுமா? இவ்வளவு தூரம் நடக்கணுமோ? சரி போவோம். ஐயரா உனக்கு எவன் ஐயர்னு சொன்னவன்? எல்லா கடையும் போய் ஐயர் தான் தேர்ந்துக்கிற நீ. ஐயோ அது பறவை விட்டுச்சு. இல்லடா சும்மா சொன்னேன் ஒரு சேஃப்டிக்கு. கரெக்ட்ல அது கிடையாது, நம்ம செலிபிரிட்டி தான்டா நம்மளுக்கு. இதுலதான் ப்ரோ டயர் தான் ப்ரோ வாங்கணும். நல்ல ஒரு மாடலா பாருங்க ப்ரோ. 1.5 டன் எடுத்துக்கோ. 1.5 டன் தான் வாங்க வாங்க, நல்லா வாங்க. நல்ல மாடலா வந்து பார்த்து அதுக்கா எடுக்கணும் ப்ரோ. எடுக்கிறது ஏஐல எடுத்துடுறா. இப்போ ஏஐ அப்படிலாம் வருது இல்ல. நம்ம வீட்டுல இல்லாத ஆட்டோமேட்டிக்கா பயமா இருக்கு. மொபைல் கண்ட்ரோல் இருக்கும்ல, அதுதான் சொல்றேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாடலே காணல. லாயட் நல்லா இருக்குண்டா, சீப் அண்ட் பெஸ்டா இருக்குண்டா இது. டிசைன் கொஞ்சம் ஸ்லீக்கா இருக்குல்ல. ஆமா ஆமா, சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லாயட் எடுத்துருக்கு. கொடுங்க 1000 தான். உனக்கு எவனா ஐயரும் தானி ஐயரே குத்துனுக்குற எவன் தெரியல. ஐயர் இல்ல ப்ரோ, இந்த ஐயர் தான் சொல்றேன். ஐயரோ ஏதோ ஒண்ணு. ஆனா வோல்டேஜ் காஸ்ட்லியா இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். சரிண்ணா, எந்த மாடல் எடுக்க போற? 7-in-1 பண்ணியாச்சு. அடுத்ததுன்னா ஏசி ஃபிட் பண்றதுன்னா வரும்போது கீழே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்தேன். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் டச்சோட அவ்வளவுதானே. ஐஸ்கிரீம் கீழே சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஏதோ நீங்க ஏசி வாங்கணும்னு வந்து வாங்கியாச்சு. அடுத்த கட்டம் என்ன? அடுத்ததான் ரூம்ல இன்னும் தான் போகணும். ரூம்ல கவர் பண்ணலாம் தெரியல, எடுத்துக்க மாட்டாங்க. இவன் எடுத்துக்க மாட்டான். நான் ஏதோ ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தேன். அடுத்தது என்ன நம்ம ரூம்ல? அடுத்து என்ன போட போறீங்க? அடுத்து வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும். அது என்ன ரூம் நினைச்சு வேலை மாமியா வீடு நினைச்சுதான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு வாங்கி ரிப்பேர் ரூம் ரெடி பண்ணிட்டேன். ஏய் வீரா, எனக்கு தெரிஞ்சு ரிப்பேர் ரூம் ரெடி பண்ணிட்டு டைரக்டா இவன் வந்து கூட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். இவன் அதுதான் பிளான் பண்ணுகிறான். எல்லா ஃபங்க்ஷனும் வச்சிருக்கேன். இல்ல இவன் ஆளோ இல்ல வீட்லயோ பார்த்தாலும் முடிவு பண்ணிங்க. இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான். ஏசி, அடுத்தது டிஷ் வாஷரு, அடுத்தது வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அடுத்தது ஃப்ரிட்ஜ். ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். அட பாவி. அதான் அது வந்து என்ன சொல்றது, ரூம் கிடையாது, மாமியார் வீடு. நீ ஏதோ பிளான் பண்ணிட்ட, நீ அடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 2000 years later. அன்பாக்சிங் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் முடிப்போம், அடுத்தது பண்ணுவோம். போகுமா? அப்படியே போயிட்டு சாப்பிட்டுக்கினே. என்னடா இது ஜாக்பூஸ்? அது யாரு? டேய் இல்ல, இன்னும் நீங்க என்னதான் வாங்க போறீங்கன்னு தெரியலையே. என்ன பார்க்க போற? ஆரம்பிச்சாண்டா இவன். என்னடா பார்க்க போற? என்னடா வாங்க போற? வாடா, கீ செயின் வாங்கினு. எத்தனை கீ செயின் தான் வாங்குவ நீ? எங்க போனாலும் ஒரு கீ செயின் வாங்கிட வேண்டியது. சின்ன விஷயத்துல அம்மா ஏமாத்துவாங்க. கீ செயின் கொடுத்தனா பிரிஞ்சிருவாங்க. பரவாயில்ல வாங்கிக்கோ. எப்படியும் ஆள் தானே கொடுக்க போற? எனக்கு தான் ப்ரோ. உனக்கா? ஆமா. சரி ஓகே, நல்லா இருக்குது. ஏய் வீரா, டைம் ஆயிடுச்சுடா, கிளம்புவோமா? அடுத்து இந்த ஐஸ்கிரீம் கடையை வச்சே ஒரு லாக் போடுவோம். நம்ம அடுத்த விழா ஐஸ்கிரீம் கடை. சரியா வீரா? அந்த ஐஸ்கிரீம் கடை நீ தான் வைக்கிற. சரி ஓகே, மீண்டும் ஒரு பார்சல் ஆக்கிடுவா. அடுத்த பாஷ் ஐடியாஸ் விழாவை சந்திக்கலாம். பாய் பாய். பாய்.